திமுகவுக்காக செய்யப்பட்ட கருத்து கணிப்புங்க. இந்த ஊடகங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். யார் யார் ஊடகங்கள் எவ்வளவு காசு வாங்குறாங்க, எதுக்காக பொய் செய்திகளை திமுகவுக்கு சார்பாக சொல்லணுங்கிறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் சொன்னால் அவங்கெல்லாம் நண்பர்கள் வருத்தப்படுவாங்க. எல்லாரு பிழப்பும் எனக்கு தெரியும், தெரியுதா? அது மாதிரி ஏற்பாடு பண்ண கருத்து கணிப்பு மீதி 36% யாருக்கு போகுது? ஆமாம், மொத்தமாக கூட்டினா 36% யாருக்கு போகுதுங்க? 36% அப்புறம் யாருக்கு போகுது சொல்லுங்க? சீமானி எனக்கு தான் அப்படின்னு சொல்லி 36%. அப்புறம் அவர் ஆட்சிக்கு வந்துட்டோம். இல்லை, அந்த 36% சீமா ஆட்சிக்கு வந்துட்டோம். தெரியாமல் காரி என்ன தமிழ்நாட்டுக்காரங்க பைத்தியக்காரங்களா? தமிழ்நாடுக்காரங்க மாதிரி ஏதோ படித்திருந்த புலவர்கள் தமிழ்நாடு அந்த மண் இந்த மண், இந்த 36% யாரும் கேட்கவே மாட்டேங்காங்களா? செய்கிறதே திருட்டு வேலை பார்க்குற, அது சரியாக செய்ய திருட்டு கணக்கு எழுதுற. இது திருட்டு கணக்குங்க. இது சரியாக எழுதாமல் நாளைக்கு 36% என்ன ஆச்சு? நான் கூட போட்டேன் ட்வீட், பார்த்தீங்களான்னு தெரியல. 36% யாருக்குங்க? எனக்கு தெரியாமல் கேட்குறேன். 36% யாருக்கு? சீமானே கொண்டு வந்திருக்க வேண்டியதானே? இவ்வளோதான் கொண்டு வந்து, ஏன் அதை கொண்டு வரல? ஏன் கொண்டு வரல? சீமானே கொண்டு வந்திருக்க வேண்டியது. அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கூட வைக்கல. அதர்ஸ் ஆக்கல. அப்போ காங்கிரஸ் எங்க என்னாச்சு? காங்கிரஸ் தேசிய கட்சி தானே, அது என்னாச்சு? அண்ணாமலை போடும்போது அதை போடணும்ல. கூட்டணியா இருக்கலாம், அது வேற விஷயம். சீமானுங்கானும் இது வேணும் கம்யூனிஸ்ட் என்னாச்சு? கூட்டணியாகவே இருக்கட்டும். திருமாவளவன் இல்லை. அப்படியே இது என்ன கருத்துக்கு போய் இது திமுகவை வந்து வெற்றி பெறணும்னு இந்த ஊடகத்தில் கிட்டத்தட்ட 90% ஊடக நெறியாளர்கள் எல்லாருமே கோவிந்தா கோவிந்தா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் அன்னு போடுவாங்க. சுண்டலுக்கு சனிக்கிழமை, புரட்டாசி மாதம், மார்கழி மாதம் இந்த வைணவ மடங்களில் கோவிந்தா கோவிந்தான்னு போடுவாங்க. அது மாதிரி இவங்க 1ஆம் தேதி கவர் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் எனக்கு தெரியலை. 1ஆம் தேதி ஒரு கவரில் வச்சு 2 லட்சமா 3 லட்சமா 5 லட்சமா 10 லட்சமான்னு தெரியாது. கவருக்கு வந்து அது தக்கன இவங்க வந்து அவங்களுக்கு தக்கன பேசிகிட்டு இருக்காங்க அன்னு பொதுவாக பேச்சு இருக்குது. தமிழ்நாட்டு ஊடகங்களும் ஏடுகள் மேலே யாருக்கும் நம்பிக்கை போயிடுச்சிங்க. அதை கெடுத்து விட்டாங்க.